Hello students, welcome to Agrarian Monk YouTube channel. நம்ம AX 102ல லெக்சர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 5 லெக்சர்ஸ் முடிஞ்சது. இப்போ 6th and 7th லெக்சர் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? லாஸ்ட் லெக்சர் வந்து சோசியல் குரூப்ஸ் அதோட டைப்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த லெக்சர் வந்து குரூப் ஃபார்மேஷனில் என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரூப் ஃபார்மேஷன் ஸ்டேஜஸ் சரிங்களா? டக்மேன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஃபார்மேஷன் வந்து ஒரு 5 ஸ்டேஜஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த 5 ஸ்டேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் இல்லாட்டி 4 மார்க்ஸில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒரு குரூப் ஃபார்ம் ஆகணும்னா இந்த 5 ஸ்டேஜை கடந்து தான் அந்த குரூப் ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபார்மிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் வந்து ஸ்ட்ரோமிங். சரிங்களா? அந்த ப்ராப்ளம்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இருக்கும். தேர்ட் ஒன் வந்து நாமிங். சரிங்களா? அதுக்கான குரூப்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் வந்து பர்ஃபார்மிங். சரிங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ஒர்க்கை வந்து அந்த குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கான என்ன ஒர்க்கோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து அந்த வேலை முடிஞ்சோடனே அவங்க வந்து எக்ஸிட் ஆகி போயிடுவாங்க. அதான் அட்ஜார்னிங். சரிங்களா? அதான் வந்து 5 ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட். சரிங்களா? தென் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபார்மிங் ஸ்டேஜ். ஃபார்மிங் ஸ்டேஜ்னா அதான் வந்து ஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிப்பாங்க. சரிங்களா? யார் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ப்ரிலிமினரி இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதான் வந்து ஃபார்மிங் ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜ். சரிங்களா? ஸ்டேஜ் 1. தென் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராமிங் இல்லாட்டி ஸ்ட்ரோமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கான்ஃப்ளிக்ட் இங்கே தான் நடக்கும். சரிங்களா? ஒருத்தர் தனியாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 பேர் ஒன்றா சேரும்போது யாருக்கு எந்த வேலை கொடுக்குறது, யார் என்ன பண்ணணும், இல்லாட்டி யார் பெரியவங்க, யாரோட இம்பார்ட்டன்ஸ், யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கான்ஃப்ளிக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நிறைய ப்ராப்ளம் நடக்கும். சரிங்களா? நான் யார் என்ன ரோல் ப்ளே பண்ணுறது, யார் லீட் பண்ணி கொண்டு போகணும், யார் இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். சரிங்களா? அது வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்ட்ரோமிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தேர்ட் ஸ்டேஜ் வந்து நாமிங் ஸ்டேஜ். இது வந்து ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த குரூப்புக்கான வந்து ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும். எல்லாரும் ஒன்றுக்குள்ள வந்து ஒன்றா உட்காந்து பேசி நம்ம ஒரு ஜாயிண்ட்டாக வந்து எல்லாரும் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் தான் வந்து ஒரு அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரூப்போட ஒரு அப்ஜெக்டிவாக, குரூப்போட ஒரு நலனுக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த நாமிங் ஸ்டேஜில் தான் அந்த குரூப்புக்கான நாம்ஸ், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த கைட்லைன்ஸ் படி தான் அந்த குரூப்பில் இருக்கவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதான் வந்து நாமிங் ஸ்டேஜ். இது வந்து ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபோர்த் ஒன் வந்து பர்ஃபார்மிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் வந்து பிக்அப் டெவலப்மெண்ட். அந்த குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கே ஒர்க் எங்கே நடக்கும்னா இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் பர்ஃபார்மிங் ஸ்டேஜில் தான். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? குரூப் ஃபார்ம் பண்ணியாச்சு, யாருக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்டாக நடந்து எல்லாரும் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இதான் வந்து பீக் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். சரிங்களா? அடுத்த ஸ்டேஜ் வந்து அட்ஜார்னிங் என்னது, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு ஒர்க்குக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கெலாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சோடனே அந்த குரூப்பை கழிச்சிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதான் வந்து அட்ஜார்னிங் இல்லாட்டி டிசொல்யூஷன் ஸ்டேஜ். ஒரு டாஸ்க் முடிஞ்ச உடனே, அந்த குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கான டாஸ்க் முடிஞ்ச உடனே அதை என்ன பண்ணுவாங்க, அதை கழிச்சிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதான் வந்து 5 ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 2 மார்க்கில் 4 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபார்மிங். அப்போ தான் அந்த ஸ்டேஜில் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்ட்ராமிங் இல்லாட்டி ஸ்ட்ரோமிங் சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட் ஸ்டேஜ். நிறைய சண்டை வரும், யாருக்கு என்ன வேலை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நிறைய பிரச்சனை வரும். தென் தேர்டு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாமிங் ஸ்டேஜில் வருவாங்க. அதாவது நாம்ஸ், அந்த ஒரு குரூப்புக்கு நாம்ஸ் செட் பண்ணுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஹசிவ்னஸ், ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டி வந்து இந்த இடத்துல இருக்கும். தென் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து பர்ஃபார்மிங் ஸ்டேஜ். இங்கே தான் அந்த குரூப்புக்கான வேலையே நடக்கும். அந்த குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கான வேலையே இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். இது வந்து பீக் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அந்த அதிகமான வேலை, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து பர்ஃபார்மிங் ஸ்டேஜ் தான். அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த குரூப்பை டிசால்வ் பண்ணிவிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அது வந்து அட்ஜார்னிங் ஸ்டேஜ். சரிங்களா? இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு என்னென்ன ரோல் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதோடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹையாக இருந்துட்டு அப்புறம் லோ ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அந்த பர்ஃபார்மிங் ஸ்டேஜில் அதோட பீக் ஸ்டேஜ் அடையும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது, அது அப்படியே கிராஜுவலாக அதே ஸ்டேஜில் டெவலப் ஆகி அப்புறம் என்னது அப்படியே டிஸ்கண்டினியூ ஆகிடும். சரிங்களா? தான் என்னது ஃபேஸஸ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட் இல்லாட்டி டீம் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸ்டேஜஸ் இல்லாட்டி ஃபேஸஸ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டால் இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
எதெல்லாம் பேஸ் பண்ணி இல்லாட்டி எதெல்லாம் வந்து ஒரு பேசிஸாக வச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா இது இந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது ஒரு முன்னாடியே சொல்லியிருக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம்னா உங்களுக்குள்ள என்னது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சரிங்களா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆக்குபேஷன், அதாவது ஒரே ஆக்குபேஷன் ஒரே தொழில் பண்ணுறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார்மர்ஸ் அசோசியேஷன், டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணலாம். இல்லாட்டி பேஸ்ட் ஆன் தி காஸ்ட் சரிங்களா. அவங்களுடைய காஸ்ட்டை பேஸ் பண்ணி இல்லாட்டி அவங்களுடைய பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி இல்லாட்டி ஒரே கல்ச்சர் ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு குரூப் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி ரிலீஜன் சரிங்களா. ஒரு ரிலீஜன் ஒரு பர்டிகுலர் பிலீஃபை ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லாட்டி ரீஜன் என்னது அவங்க இருக்கக்கூடிய ஏரியா அந்த ரீஜனை பொறுத்து சரிங்களா. இப்போ சதர்ன் சைடில் இருக்குங்க இல்லாட்டி நார்த்தன் சைடில் இருக்காங்க வெஸ்டர்ன் சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரீஜனுக்கு ஒரு அதை பேஸ் பண்ணி குரூப் ஃபார்ம் பண்ணலாம். தென் வந்து ரேஸ் சரிங்களா. அவங்களுடைய இனம் சார்ந்து அதை நம்மளான ஒரு இனமாக இருக்கு நம்மளாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் இன்கம் இல்லாட்டி வெல்த் பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காமன் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாம் போக எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு நோக்கம் பொதுவான ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு காமனான ஒரு நீட் இருக்கும்போது அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா. இதுதான் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இல்லாட்டி ஃபேக்டர்ஸ் கன்சிடர் இல்லாட்டி பேசிஸ் ஃபார் குரூப் ஃபார்மேஷன். ஒரு சோசியல் குரூப் ஃபார்ம் பண்ணணும்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆக்குபேஷனாக இருக்கலாம், காஸ்ட், ரிலீஜன், ரீஜன், ரேஸ், இன்கம், காமன் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் குரூப் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் கன்சிடர்ட் சரிங்களா. அதெல்லாம் அது பேசிஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் எதெல்லாம் இருந்தால் அந்த குரூப் வந்து பெட்டராக இருக்கும் இல்லாட்டி எதெல்லாம் வந்து அந்த குரூப்போடைய ப்ரொடக்டிவிட்டி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னென்னா நீட் ஆஃப் தி குரூப் ஃபார்மேஷன் சரிங்களா. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு ஒரு தேவை இருக்கணும். அந்த தேவை எல்லாரும் அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அதே தேவை இருக்கணும். ஒரு காமனான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி அந்த குரூப் மெம்பர்ஸோடைய அந்த குரூப்போடைய பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக அந்த குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். அந்த நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரி அந்த குரூப்பை நம்ம கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகணும். அதனால் குரூப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் வந்து மெம்பர்ஷிப் ஆஃப் தி குரூப் சரிங்களா. அந்த குரூப்பில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலாம் இல்லாட்டி மெம்பர் ஆகிறதுக்கான என்ன எலிஜிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. அது இப்படி தான் என்னது நம்ம யாரெல்லாம் நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருப்போம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம். அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு அது வில்லிங்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பீப்புளை வந்து அதில் மெம்பராக வந்து ஜாயின் பண்ண சொல்லலாம் சரிங்களா. தென் தேர்ட் ஒன் வந்து சைஸ் ஆஃப் தி குரூப் சரிங்களா. சைஸ் ஆஃப் தி குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ஒரு குரூப்போட சைஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அந்த குரூப்பில் அதிகமாக இருக்கும்போது அங்கே அந்த குரூப் வந்து அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக அதோட வேலையை செய்ய முடியாது சரிங்களா. அதாவது குரூப் அதிகமாகும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும், நிறைய சண்டை வரும். அப்படி இருக்கும்போது என்னது அந்த குரூப்போடைய அப்ஜெக்டிவ் குரூப்போட வேலையே வந்து நடக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ குரூப்போட சைஸ் வந்து ஒரு ஆப்டிமாக ஒரு மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த குரூப்போடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா குரூப்போடைய கொகசிவ்னஸ்னால் என்ன அர்த்தம் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரு யுனைட்டடாக இருக்கிறது சரிங்களா. ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி ஒப்பீனியன் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு கான்ஃப்ளிக்ட் எல்லாம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாரும் யுனைட்டடாக இருந்தால் அந்த குரூப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பெட்டராக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் சரிங்களா. குரூப்னு வந்துட்டாலே ஒரு 10 பேர் வந்துட்டாலே என்னது அவங்கள லீட் பண்ணி அவங்க 10 பேர் ஆளுக்கு ஒரு வேலையை ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை. லீடர்ஷிப் வந்து குரூப் ஃபார்மேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லீடரோட எபிலிட்டி லீடரோட இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி அதை பொறுத்து அந்த குரூப்போட பர்ஃபார்மன்ஸும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லீடர் வந்து ரொம்ப ஸ்கில்லோட அந்த குரூப் என்னது ரொம்ப நல்லா வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அவருக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னா அந்த குரூப் என்னது வேறு ரூட்டு அதாவது டெவலப்மெண்ட் தவிர வேறு பர்பஸில் போய் அந்த குரூப் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் லீடரோட ரோல் ஒரு பெட்டர் லீடர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் குரூப் சரிங்களா.
தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரோல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ஃபார் தி குரூப் ஃபங்க்ஷனிங். சரிங்களா, முன்னாடியே சொன்னோம் சோசியல் குரூப் அப்படின்னாலே நமக்கு மொதல் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னது, அங்கே வந்து ஒரு டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு நார்ம்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்தால் தான், அந்த ஹைரார்கி இந்த பேட்டர்ன் எல்லாம் இருந்தால் தான் அந்த குரூப் என்னது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். சப்போஸ் யாராச்சும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எகென்ஸ்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள என்னது அந்த குரூப்பை விட்டு வெளியே ஏற்றுறதுக்கும் அவங்கள குரூப்பை விட்டு அவங்கள நீக்கிறதுக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இடம் இருக்கும். அப்படி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்தால் தான் எல்லோரும் என்னது ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஒன்றா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஒன் வந்து கோல் கிளாரிட்டி. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளுடைய நீடு என்ன தேவைக்காக பண்ணுறோம், நம்மளுடைய கோல் என்ன, இது இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கோலில் வந்து அந்த குரூப் லீடர் ஆகட்டும், அந்த குரூப்போட மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ், இதுதான் நம்மளுடைய எய்ம் அப்படிங்கிறது, கோல் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் கரெக்டாக கிளாரிட்டியோட புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படி இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ண முடியும், அந்த குரூப் வந்து சக்ஸஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்டிவிட்டி பிளானிங். சரிங்களா, எந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும், அந்த குரூப்போட ஆக்டிவிட்டி பண்ணணுன்னாலும் எல்லா மெம்பர்ஸையும் இன்வால்வ் பண்ணி அந்த குரூப்போட மெம்பர்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த குரூப்போட ஆக்டிவிட்டீஸ் வந்து பிளான் பண்ணணும். சரிங்களா, அந்த குரூப்போட அந்த ஆக்டிவிட்டி பிளானிங் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் அந்த லீடர்ஸ் மட்டும் கலந்துக்கிட்டால் என்னது அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. எப்போல்லாம் அந்த மெம்பர்ஸும் வந்து அந்த பெனிஃபிட் ஆகக்கூடிய மெம்பர்ஸும் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங்கில் அந்த விஷயத்தை பிளானிங்கில் வந்து கலந்துக்கிறாங்களோ அப்போது அந்த விஷயம் வந்து என்ன கொஞ்சம் எஃபெக்டிவாக என்ன கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் இந்த சென்ஸ் அது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோ இல்லை வெளியில் இருந்திருக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனரிஸோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சப்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது, எப்படி குரூப் ஃபார்ம் பண்ணுறது, அந்த குரூப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அந்த குரூப்பில் எப்படி லீடரை செலக்ட் பண்ணுறது, அந்த குரூப்புக்கு எப்படி ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரைனிங்கோ இல்லாட்டி அவேர்னஸோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் இருந்தால் தான் என்னது, ஜஸ்ட் ஒரு வில்லேஜ் பீப்புள் ஒரு சொசைட்டியில் இருக்கவங்க திடீர்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த குரூப்பை எப்படி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதான ஒரு ப்ரியரான ஒரு நாலேஜ் வந்து இருக்காது. அதுக்கு தான் இந்த ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ், ஒரு அந்த டெக்னிக்கல் கைடன்ஸ் வந்து ஒரு டீமோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோ கொடுக்கலாம். சரிங்களா, இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ணணும், ஒரு குரூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும். அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அங்கே ஃபார்ம் பண்ண குரூப்பை எப்படிலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம், எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா, த நெக்ஸ்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் இன் குரூப்ஸ். சரிங்களா, குரூப்னு என்னது, இப்போ ஒரு 4 பேருக்கு மேலே ஒன்று சேரும்போது என்னது கண்டிப்பாக அங்கே சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் வந்து கான்ஃப்ளிக்ட். சரிங்களா, கான்ஃப்ளிக்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் எ டெலிபரேட் அட்டம் டு அப்போஸ் ரெசிஸ்ட் ஆர் கோஸ் தி வில் ஆஃப் அனதர். அப்படின்னு அர்த்தம். வேணும்னே என்னது அவங்களுடைய தேவைக்காக வேணும்னே அடுத்தவங்களை அப்போஸ் பண்ணுறது இல்லாட்டி அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அடுத்தவங்களுடைய இதில் வந்து நம்ம அவங்களோட அவங்களோட ஒர்க்கு எகென்ஸ்ட் நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த கான்ஃப்ளிக்ட் வரும். என்னது ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சரிங்களா, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அது நமக்கு சரிப்பட்டு வராது, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, குரூப்பில் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். சரிங்களா, அது எதெல்லாம் காசு பண்ணுன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கு உடைய டிஃப்ரென்ஸ், லீடர்ஷிப் சரியாக இல்லாதது, அந்த குரூப் மெம்பர்ஸ்க்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்லேருந்து வந்திருக்கிறது, அவங்களுக்கான ஒரே மாதிரியான மோட்டிவ் இல்லாமல் இருக்கிறது, ஒரு சோசியல் சேஞ்ச் நடக்கிறது. சரிங்களா, அதாவது ஒருத்தவங்க சேஞ்ச் வேணும்னு நினைப்பாங்க, ஒருத்தவங்க சேஞ்ச் வேணாம்னு நினைப்பாங்க, ஒருத்தவங்களுடைய கோல் டிஃப்ரென்ஸ், அப்புறம் ப்ராப்பராக கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சி என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருக்கும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அந்த கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ், ஹையர் கிளாஸில் இருக்கவங்க லோயர் கிளாஸ் இருக்கவங்க அந்த மாதிரி அவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இது எல்லாமே காசஸ் ஃபார் தி கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா குரூப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு நல்ல லீடர், ஒரு நல்ல குரூப் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கான்ஃப்ளிக்டை வந்து உட்காந்து பேசி எல்லாத்தையும் இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு போகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த குரூப்போடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இந்த கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகும்போது அதை என்ன பண்ணணும், நம்ம அட்ரஸ் பண்ணி அந்த கான்ஃப்ளிக்டை எப்படி டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணுமே தவிர அந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் கொஞ்சம் வளர்த்து விடக்கூடாது. சரிங்களா, இப்படி கான்ஃப்ளிக்ட் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே தான் என்ன பண்ணுவோம், குரூப் வந்து பிரிஞ்சு டிஸ்மெண்டல் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. அதனோட குரூப்போட அப்ஜெக்டிவ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் குரூப்பில் கான்ஃப்ளிக்டை மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதோட 6th லெக்சர் முடிஞ்சது. சரிங்களா, 6th லெக்சரை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபார்மேஷன் ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதும் 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
சரிங்களா? இப்போ நம்ம 7th லெக்சர் பார்ப்போம். சரிங்களா? வந்து சோசியல் குரூப்னா என்னன்னு பார்த்தாச்சு. அப்புறம் சோசியல் குரூப்பை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்டேஜஸ் என்ன, என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸில் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதில் இன்னொரு ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து மோட்டிவேஷன். சரிங்களா? ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதெல்லாம் மோட்டிவேட்டிங்காக இருக்குது, எதெல்லாம் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி எதெல்லாம் வந்து அவங்கள வந்து இன்டியூஸ் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் சோசியல் குரூப்ஸோட ரோல், அக்ரிகல்ச்சரில் சோசியல் குரூப்ஸ் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த ரோல்ஸ், அந்த சோசியல் குரூப்ஸில் தான் அந்த கம்யூனிட்டி குரூப்ஸ், ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப், ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனி எல்லாம் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவேஷனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? மோட்டிவேஷனுங்கிறது இட்ஸ் மோட்டிவ்க்கான டெஃபினேஷன் பாருங்க. இட்ஸ் அன் அர்ஜ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் அர்ஜ் டு இன்டியூஸ் கான்ஷியஸ் ஆர் பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன். சரிங்களா? அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு தூண்டுதல். சரிங்களா? ஒரு தூண்டுதல் இல்லாட்டி ஒரு நிறைய தூண்டுதல் சேர்ந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு கான்சியஸான ஒரு ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு நம்மள வந்து ஒரு தூண்டுதல் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மோட்டிவ். சரிங்களா? மோட்டிவேஷனுக்கான டெஃபினேஷன் பாருங்க. மோட்டிவேஷனுங்கிறது என்னது? ஒரு ஒரு கோலை நோக்கி, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளை ஓடுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து மோட்டிவேஷன். சரிங்களா? அதோட டெஃபினேஷன் பாருங்க. இட்ஸ் எ கோல் டைரக்டட் நீட் சீக்கிங் பிஹேவியர். சரிங்களா? கோலை நோக்கி நம்மளை டைரக்ட் பண்ணி கொண்டு போகும். நீட் சீக்கிங், நம்மளுடைய தேவையை தேடி நம்ம போய்கிட்டே இருப்போம். அதுதான் வந்து மோட்டிவேஷன். சரிங்களா? இட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் இனிஷியேட்டிங் எ கான்சியஸ் அண்ட் பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன். கான்சியஸ்னா என்ன அர்த்தம்? நம்மளா தெரிஞ்சு நம்மளோட மனதார ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நம்ம டெலிபரேட்டாக அதை பிளான் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து மோட்டிவேஷன். சரிங்களா? மோட்டிவேஷனில் டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? நம்ம மைண்டுக்குள்ளே நினைக்கிறது, நம்மளுடைய திங்கிங், தாட் எல்லாமே என்னது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். சரிங்களா? எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வந்து நீட். நம்ம மோட்டிவேஷனுங்கிறது நீட் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா நீட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே பார்த்துருப்போம் நீட்னா என்னென்னு. தேவைங்கிறது என்னது? நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், நம்ம ஆசைப்படுற சுச்சுவேஷன், அந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப், அதுதான் வந்து நீட். சரிங்களா? கேப் பிட்வீன் வாட் இஸ் அண்ட் வாட் ஆர் டு பி. சரிங்களா? நம்ம ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம மனசுக்குள்ள நினச்சிருப்போம், ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும், நம்ம இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நினச்சிருப்போம். பட் நம்மளுடைய ஆக்சுவல் சுச்சுவேஷன், ஆக்சுவலான ஒரு சுச்சுவேஷன், நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் வந்து வேறவா இருக்கும். அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் தான் வந்து நீட். சரிங்களா? நீடுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் வான்ஸ் ஆர் டிசைர்ஸ். சரிங்களா? இந்த மோட்டிவேஷன் எல்லாமே என்னது? பேஸ்ட் ஆன் தி நீட். நீடை பொறுத்து தான் என்னது? நம்ம என்ன தேவையோ அதுக்கு அதை அடையிறதுக்காக தான் நம்ம என்னது மோட்டிவேட் ஆகி அந்த கோலை நோக்கி தான் நம்ம ஓட போகிறோம். அதனால் மோட்டிவேஷன் படிக்கும்போது என்னது? நீடை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மோட்டிவேஷனில் நிறைய தியரிஸ் இருக்குது. அதில் 2 தியரிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மெக்லான்ஸ் நீட்ஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன். சரிங்களா? அதாவது நமக்கு மோட்டிவேஷனுக்கு வந்து மொத்தம் 3 தேவை தான் இருக்குது. இந்த 3 தேவை தான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீடு ஃபார் பவர், அப்புறம் அப்ளிகேஷன், அச்சீவ்மெண்ட். பவருக்காகவும் அடுத்தவங்களோட அங்கீகாரத்துக்காகவும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக தான் நம்ம என்னது ஒரு மோட்டிவேட் ஆகி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் மெக்லாண்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். சரிங்களா? மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. சரிங்களா? இது வந்து உங்களோட சிலபஸில் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி அவுட் ஆஃப் இதில் வந்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? இவர் மாஸ்லோங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், மோட்டிவேஷனுக்கு நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு நீடு, மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நீடை பேஸ் பண்ணி தான் மோட்டிவேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீட்ஸே வந்து இவர் வந்து 5 கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காரு. 5 கிளாசிஃபிகேஷனில் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இதன் அது ஒரு பிரமிட் ஸ்டேஜில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது பேசிக்கில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நீடு அச்சீவ் பண்ணும்போது நம்ம அடுத்த நீடுக்கு போவோம். சரிங்களா? 1 பை 1 அச்சீவ் பண்ணி கடைசியாக வந்து டாப் ஸ்டேஜுக்கு போவோம். அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து என்னது ஒரு 5 நீட்ஸை சொல்லியிருக்காரு. அதை வந்து என்னது 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பேசிக் நீட், அப்புறம் சைக்காலஜிக்கல் நீட், அப்புறம் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீட். அதாவது நம்ம பேசிக் நீடை ஃபுல்ஃபில் பண்ணோன்னு என்னது அடுத்து நம்மளுடைய சைக்காலஜிக்கல் நீடுக்கு போவோம். அந்த சைக்காலஜிக்கல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணோன்னா அடுத்து செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீடுக்கு வந்து போவோம். சரிங்களா? அதுபடி ஒரு 5 கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காரு. அதுபடி இந்த மேஸ்லோ சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நீடுனா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட். ஃபிசியாலஜிக்கல் நீட்னா என்ன அர்த்தம்? இன்க்ளூட்ஸ் பேசிக் நீட்ஸ், ஃபுட்டு, வாட்டரு, ஷெல்டரு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் என்னது பேசிக் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். இந்த நீடு தான் என்னது ஒரு மனிதனுக்கு முத இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான தேவை. சரிங்களா? அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அவங்களுடைய சேஃப்டியை பார்ப்பாங்க. அவங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை வந்து
அதுக்கு என்ஷூர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. தென் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணோன்னா அடுத்து என்னது பிலாங்கிங்னஸ் லவ் நமக்காக என்னது ஒரு ஃப்ரெண்டோ இல்லாட்டி ஒரு கம்பெனினோ நமக்கு நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதான் வந்து பிலாங்கிங்ஸ் அண்டு லவ் நீட். அது முடிச்சவொன்னே என்னது அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணோன்னே அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆனோன்னே என்னது அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அது வந்து எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம் நீட்ஸ் என்ன அர்த்தம் நம்மளுடைய ஒரு ப்ரெஸ்டீஜ் நம்மள ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நீட் இருக்குல்ல அது வந்து எஸ்டீம் நீட்ஸில் வரும். சரிங்களா? ஒரு சாதிச்சதுக்கப்புறம் என்னது அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஒருத்தங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் அவங்களுடைய ஒரு பெஸ்ட்டை கொடுப்பாங்க. அவங்களுடைய ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். சரிங்களா? இதான் என்னது 5 ஸ்டேஜஸ் ஆஃப் மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட். சரிங்களா? மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் அச்சீவாக அடுத்த ஸ்டேஜ் நீடு நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். சரிங்களா? அதாவது பேசிக்கில் நமக்கு என்னது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸே இல்லாமல் ஃபுட்டு வாட்டர் இல்லாத என்னது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இதில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டோம். நமக்கு தேவை போது என்னது ஃபுட் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், ஷெல்டர் இருக்கணும், அப்புறம் கிளாத் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் என்னது அடுத்து நம்ம ஒரு சேஃப்டி பற்றி நினைப்போம். சரிங்களா? அடுத்து அந்த சேஃப்டி அச்சீவ் ஆனோடனே ஒரு லவ் அச்சீவ் ஆனே ஒரு எஸ்டீம் நீட்ஸ். எஸ்டீம் அச்சீவ் ஆனோம்னா அடுத்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட். இது வந்து என்னது ஒரு ஹைரார்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று முடிச்சோடனே ஒன்று. சரிங்களா? என்னது நீடை ஃபுல்ஃபில் பண்ணாமல் நம்மளால லாஸ்ட் நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஓகே இது போதும்னு நினச்சோன்னு என்னது நம்ம அடுத்த நீடை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த என்னது மேஸ்லோ அப்படிங்கிற ஒரு இது வந்து ஹைரார்கி ஆஃப் நீட்ஸாக வந்து கொடுத்துருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத போனாலும் இந்த மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தென் மோட்டிவேஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன? சரிங்களா? மோட்டிவேஷன் முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். இது என்ன பண்ணும் ஒரு லேர்னர் இருக்கார் இல்லாட்டி ஒரு பர்சன் இருக்கார் அவர் என்ன பண்ணும் ஒரு என்கரேஜ் பண்ணும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு அவர் என்கரேஜ் பண்ணும். அப்புறம் அந்த அந்த வேலையில் வந்து அவர் வந்து என்கேஜ் பண்ணி அந்த வேலையில் வந்து அவர் வந்து இன்வால்வ்டாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணோம். சரிங்களா? இன்டியூஸ் பண்ணோம். அப்புறம் டைரக்ட் அண்ட் ரெகுலேட் தி பிஹேவியர் நம்மளுடைய பிஹேவியரை டைரக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னது நமக்குள்ளே எப்பவும் அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் நம்ம ஒரு காலேஜ் வந்து படிக்கிறோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்போம். இல்லாட்டி ஒரு வேலைக்கு இப்போ ஏன் போனால் நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்க எல்லாமே என்னது ஒரு செட் ஆஃப் மோட்டிவேஷன் ஒரு கோலை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அந்த கோல் அந்த நீட் என்ன அப்படிங்கிறது என்னது நமக்கு வந்து மோட்டிவேஷன். தென் மோட்டிவேஷன் இன் குரூப் ஃபார்மேஷன். சரிங்களா? குரூப் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மோட்டிவேஷன் தான் என்ன பண்ணுது ஹியூமன் பிஹேவியரை வந்து ஒரு கோலை நோக்கி ஓட வைக்குது. சரிங்களா? அந்த மோட்டிவேஷன் தான் ஒரு ஃபியூல் மாதிரி நமக்கு. சரிங்களா? நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூல் மாதிரி தான் வந்து மோட்டிவேஷன். சரிங்களா? அந்த மாதிரியான மோட்டிவேஷன் வந்து ஒரு குரூப் ஃபார்மேஷன்லேருந்து நடக்கும். அந்த குரூப் ஃபார்மேஷன் எப்போ நடக்கும்னா ஒரு விஷயத்தை இண்டிவிஜுவலாக நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னும் போது என்னது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வருவாங்க. அதாவது என்னது வென் நீட்ஸ் கேனாட் பி சாட்டிஸ்ஃபைட் இண்டிவிஜுவலி. சரிங்களா? இண்டிவிஜுவலாக அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இது வந்து நம்ம கலெக்டிவ் எஃபோர்ட் இருந்தால் தான் என்னது இதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னும் போது என்னது இந்த குரூப் ஃபார்மேஷன் ஸ்டேஜ் வந்து குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் அந்த குரூப் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஸ்டிமுலஸ் இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு தூண்டுதல் இருக்கும். அந்த தூண்டுதல் வந்து இன்டர்னலாக இருக்கலாம் இல்லாட்டி வெளியிலேருந்து யாராச்சும் பெட்டராக பண்ணியிருப்பாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ வேறு யாராவது ஒரு குரூப்பில் இருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அது மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் மூலமாக கூட ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம். எல்லாமே பேஸ்ட் ஆன் தி ஃபெல்ட் அண்ட் ஷேர்டு கோல்ஸ். சரிங்களா? நமக்கு ஒரு தேவை அப்படின்னும் போது அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது என்னது நம்மளால் தனியாக அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு குரூப்பாக சேர்ந்தா 4 பேர் சேர்ந்தா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம என்னது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? வேறு எதுக்காகலாம் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டு மீட் தி ஸ்பெசிபிக் நீட்ஸ் ஒரு தனித்துவமான ஒரு நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அதுக்காக வந்து குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் பர்ஃபார்ம் தி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்கிறதுக்காக அந்த வேலையை வந்து என்னது நம்மளால் செய்ய முடியாது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் பண்ண முடியும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர் வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காகவும் அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் பர்சனல் டிசிஷன்ஸ். சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவலோடைய டிசிஷன்ஸ் வந்து எனக்கு தனிப்பட்ட ஆளாக வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு போது என்னது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் போது என்னது நிறைய பேர் சேர்த்து அவங்களுடைய பர்சனல் டிசிஷன்ஸை வந்து
இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்களுடைய பர்சனல் டிசிஷன்ஸ் என்னவா இருக்கலாம், அவங்க வந்து ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு குரூப்போடைய ஒரு சொசைட்டியோட அவுட்கம்க்கு வந்து நம்ம வந்து உழைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஒரு பர்சனோடைய இன்டர்பர்சனல் நீட்ஸை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது, அவங்களுடைய நீட் என்னது, அவங்களுடைய இன்டர்பர்சனல் நீட் இல்லாட்டி அவங்களுடைய தேவை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. தென் அவங்களுடைய கோல்ஸ் இண்டிவிஜுவல் ஆகட்டும் இல்லாட்டி ஒரு 10 பேரோட கலெக்டிவ் கோல்ஸ் அதுவும் என்னது இந்த குரூப்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் சரிங்களா, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி வேறு யாராவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகி நம்மளும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஆட்டிடியூட் அண்டு பர்சனாலிட்டி சிமிலாரிட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி சோசியல் குரூப்னா அங்கே வந்து ஒரு சாலிடாரிட்டி இருக்கும், ஒரு யூனிட்டி இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரே லெவலில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய பீப்புள் சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் இருந்து நம்ம மீட் பண்ணாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் எக்கனாமிக் அண்ட் சைக்காலஜிக்கல் கம்பேட்டபிலிட்டி சரிங்களா, அண்ட் செக்யூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் நீட்ஸ் சரிங்களா, அவங்களோட செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் நீடுக்காகவும் அவங்களுடைய சைக்காலஜிக்கல் இல்லாட்டி எக்கனாமிக்கல் சிமிலரன்ஸ் சரி, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்கும், ஒரே மாதிரியான வெல்த் ஸ்டேட்டஸ் இருக்குது, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்டேட்டஸ் என்னது ஒன் ஆஃப் தி மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் குரூப் ஃபார்மேஷன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் சரிங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி இமிட்டேஷன் அண்ட் ப்ரெஷர் சரிங்களா, அதாவது நம்ம ஒரு ஊரில் இருக்கும் சரிங்களா, ஒருத்தவங்க பெட்டராக நல்லா பண்ணியிருக்குங்கும் போது என்னது அவங்கள பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணலாம், இல்லாட்டி அந்த ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், எல்லாரும் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் குரூப்பில் ஒரு மெம்பர்ஸாக இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு என்னது அதெல்லாம் வந்து ஒரு இன்டெரக்டாக ஒரு ப்ரெஷராக வரும், நம்மளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாதிரியான இமிட்டேஷன் அண்ட் ப்ரெஷர் அதனாலையும் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணலாம், இல்லாட்டி அந்த குரூப்போடைய ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி அதுக்கான ஒரு தேவை எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு நீட் இருந்தாலும் நம்ம வந்து குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களோ மற்ற குரூப்பில் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லாட்டி அந்த குரூப்போட நமக்கு என்னது ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதுனாலையோ இல்லாட்டி எல்லாரும் அந்த ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து காமனான ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்க, காமனான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து இருக்காங்க அப்படின்னா ஃபார்மலான ஒரு நீட் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா. இது எல்லாத்தையும் விட ஒரு குரூப்பில் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணால் அதனால நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது வந்து நமக்கு யூஸ் ஆகும், அது மூலிமா நம்ம என்னது ஒரு நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் நினச்சாலுமே என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுவார் சரிங்களா. எந்த ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டருமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நீட் அதனால் எனக்கு ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே என்னது அந்த இண்டிவிஜுவல் வந்து அந்த குரூப்பில் போய் வந்து ஜாயின் பண்ணுவார் சரிங்களா. ஃபேக்டர்ஸ் இல்லாட்டி மோட்டிவேஷன் அண்ட் குரூப் ஃபார்மேஷன் வந்து 4 மார்க்கில் கேட்குறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. அது ஒன்றும் இல்லை, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணுது நம்மளுடைய ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, என்ன ரீசனுக்காக அவங்க குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, எது அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுது அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. த நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் சோசியல் குரூப் இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஒரு 4 மார்க்கில் இல்லாட்டி ஒரு 6 மார்க்லேயோ கேட்குறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஏன்னா இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் குரூப் ஃபார்மர் இண்டஸ்ட்ரி குரூப்லாம் எனக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் அதோடைய ரோல் இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் வந்து ஒரு சோசியல் அனிமல், அவங்களால வந்து தனியாக வந்து ஒரு மனிதன் வந்து அவங்களுடைய நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது. எப்போவுமே என்னது நம்மளுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம் சரிங்களா. அதனால் இந்த பேசிக்காகவே நம்ம cannot live in ஐசோலேஷன், அதனால் இந்த பேசிக்காக நமக்கு வந்து குரூப்போடைய ஒரு நீடு வந்து தேவைப்படுது சரிங்களா. அப்படி குரூப்போட நீடு தேவைப்படும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, காமனான ஒரு பீப்புள் இருக்காங்க, நம்மளோட ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்களோ அங்கெல்லாம் என்னது நம்ம போய் ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவோம் சரிங்களா. அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கிறது என்னது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு இன்ஃபார்மல் குரூப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் குரூப்ஸ் என்னது ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் கலெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உமன்ஸோ இல்லாட்டி ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கக்கூடிய மென்னோ இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் கேதரிங் இல்லாட்டி ஒரு வில்லேஜில் ஒரு பர்டிகுலர் கடையில் நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸோ ஒரு வில்லேஜ் பீப்புளோ என்னது ஈஸியாக வந்து டிசிஷன் எடுத்துருவாங்க, ஈஸியாக வந்து என்னது அவங்களுக்குள்ள அந்த அந்த இடம் அந்த அங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்னது அவங்கள வந்து ஈஸியாக அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் சரிங்களா. அந்த மாதிரியான இன்ஃபார்மல் குரூப்ஸ் தான் என்னது அந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அந்த மாதிரியான இன்ஃபார்மல் குரூப்ஸ் என்ன, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃபார்மல் குரூப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மூலிமா என்னது அந்த இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த சோசியல் குரூப்ஸ் வந்து பற்றி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதுக்காக இந்த சோசியல் குரூப்ஸ் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி சொன்ன மாரி பாருங்க, நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர் என்ன பண்ணணும்? அந்த இன்ஃபார்மல் குரூப்ஸ வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாரி எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிளான் பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாரி எப்படி நம்ம ட்ரெய்னிங் குடுக்கணும்? அவங்கள எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றது? அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்ட்டா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த கேதரிங்ல இருக்கக்கூடிய மத்த பீப்பிள் என்னது ஈஸியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாம இந்த சோசியல் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்றது மூலியமா ஒரே நேரத்தில ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் டைம்ல என்னது ஒரு வில்லேஜ்ல 100 ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னா, 100 பேர தனித்தனியா பார்க்கணும்னா ஒரு 2 டேஸ் கூட ஆகலாம். பட் இந்த குரூப் ஃபார்ம் பண்றது மூலியமா அந்த 100 பேர் என்னது ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல எல்லாத்தையும் மீட் பண்ணி அவங்க பேச வேண்டிய விஷயத்த பேசி முடிச்சிடலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் வந்து அதிகமா இருக்கும் ஷார்ட் டைம்ல. தென் எப்பல்லாம் பீப்பிள் வந்து ஒரு குரூப்பா இருக்காங்களோ, அப்ப அந்த அங்க ஆட்டோமேட்டிக்கா என்னது ஒரு குரூப் பிரஷர் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அந்த குரூப்ல இருக்கும்போது ஒருத்தங்க வந்து அந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்றேன், நான் அடாப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள பார்த்து இன்னும் 4 பேர் வந்து நானும் அத செய்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வருவாங்க. அதனால ஒரு குரூப்போடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குரூப்போடைய ப்ரெஷர் வந்து ஒரு ஒரு அடாப்ஷனோட ரேட் வந்து அதிகமா இருக்கும். எப்போ நம்ம ஒரு விஷயத்த குரூப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, சரிங்களா? அதாவது ஒருத்தங்க அத இன்வால்வ் ஆகும்போது, மத்தவங்க அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகி, அவங்களும் நான் இத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது பியூர்லி பிகாஸ் ஆஃப் அந்த குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாட்டி அந்த குரூப்போட இன்டைரக்ட்டா இருக்கக்கூடிய ப்ரெஷர பேஸ் பண்ணி, அவங்க அந்த விஷயத்த நான் அடாப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சரிங்களா? இதுவும் என்னது சோசியல் குரூப்போட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். சரிங்களா? தென் இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். சரிங்களா? காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் முன்னாடி சொன்ன மாரி 100 பேர நான் பார்க்கணும்னா 2 நாள் ஆகும். பட் அத 2 மணி நேரத்தில பார்க்கறதுக்கும் என்னது, இந்த சோசியல் குரூப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணிக்கலாம். தென் இன்டெப்த்தான குரூப் டிஸ்கஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு வந்து இந்த சோசியல் குரூப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? தென் பொட்டன்ஷியல் டு டிஸ்ட்ரிபியூட் தி பெனிஃபிட்ஸ் ஈக்குவலி. சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் ஒரு குரூப்பா சேர்க்கும்போது என்னது, நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் லெக்சர்லயே பார்த்திருக்கோம். எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் வந்து டெமோக்ராட்டிக் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எல்லாருக்கும் காமனா யாரையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது, இந்த மாரி எல்லாரும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சோசியல் குரூப் நம்ம ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, எல்லாருக்கும் அது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரோல். தென் குரூப்லெட் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி குரூப்லெட் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு ஸ்கில்ஸை வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டரி மோடில் சரிங்களா எல்லாரும் என்னது இன்வால்வ் ஆகி அந்த பிளானிங்கில் டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு ஆக்டிவிட்டியில் ட்ரைனிங்கில் எல்லாரும் இன்வால்வ் ஆகும்போது என்னது அந்த அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெவலப் ஆகும் சரிங்களா இதுதான் என்னது சோசியல் குரூப்போடைய ரோல் இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ஹோல்டிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்புறம் ரிசோர்ஸஸ் நம்ம வாட்டரோ இல்லாட்டி லேண்டோ இல்லாட்டி ரெயினோ நமக்கு என்னது வர வர என்னது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஃபெர்டிலைசர் அந்த மாதிரியான இன்புட்ஸை வந்து அதோட அவைலபிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது என்னது எல்லாரும் கம்மியான லேண்ட் வச்சுருக்கோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த லேண்டெல்லாம் போல் பண்ணி அவங்க எல்லாரும் என்னது ஒன்றா சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு என்னது பெட்டர் இன்கம்மாக கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஃபார்மர்ஸ் வந்து எல்லாம் குரூப்பாக இருக்கும்போது என்னது ஒரு இன்ஸ்டியூஷனுக்கோ ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஒரு டெக்னாலஜி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி முன்னாடியே சொன்ன மாதிரி என்னது 100 பேரை பார்க்கணும்னா 2 நாள் ஆகலாம் பட் இல்லை இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கும் என்னது நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் அந்த விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின் போது என்னது ஈஸியாக வந்து அந்த டெக்னாலஜியோ ஒரு மெசேஜோ ஒரு அவேர்னஸோ ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் சோசியல் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோசியல் குரூப்னா என்னென்னா ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது மூலியமாக என்னது நம்ம ஈஸியாக டெக்னாலஜிஸ் ட்ரைனிங்கோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட்டோடைய ப்ரோக்ராமே ஈஸியாக கொண்டு போகலாம் அந்த குரூப்பில் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த குரூப்போட ப்ரெஷர் அந்த குரூப்போடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னது அதை பார்த்து இன்னும் 10 பேர் எக்ஸ்ட்ரா அதை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த டெசிஷன் மேக்கிங்கோ ஒரு அடாப்ஷனோ டிஃப்யூஷனோ வந்து சோசியல் குரூப்பில் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து என்னது சோசியல் குரூப்ஸை வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறோம் சரிங்களா இது வரைக்கும் சோசியல் குரூப்போட யூஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு என்ன மாதிரியான சோசியல் குரூப்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சரில் இருக்குது சரிங்களா அதோடைய ரோல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோம் சரிங்களா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில டைமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இது வந்து என்னது நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து பின்னாடி அடுத்தடுத்து வரக்கூடிய கோர்சஸில் வந்து படிப்பீங்க இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அதில் அந்த சோசியல் குரூப்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி மொபிலைஸ் பண்ணணும் ஃபார்மர்ஸ் எதுக்கு நம்ம குரூப்பாக ஃபார்ம் பண்ணணும் அவங்க தனியாகவே இருந்துட்டு போகலாமே எதுக்காக அவங்கள குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் எழலாம் சரிங்களா அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து என்னது அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி நம்ம அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கோம் அதாவது என்னது மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் நியர்லி 50% ஆஃப் பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க பட் ஆனால் நம்மளுடைய அதோடைய அக்ரிகல்ச்சர் வரக்கூடிய இன்கம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்னது
ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னது சர்வீஸ் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், அப்புறம் பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான செக்டாரில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து பிரைமரி செக்டாரில் இருக்குது. அப்படி பிரைமரி செக்டாரில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் வந்து மெஜாரிட்டியான பீப்புள் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பட் அது வந்து நம்மளுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் ஆனது ஒரு 18%. பட் அதே வந்து சர்வீஸ் செக்டாரோ 30 to 40% அப்படின்னு சொல்லி ரேஷியோ வந்து அதிகமாகுது. பட் அதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால் என்னது மெஜாரிட்டியான பாப்புலேஷன் இன்வால்வ் ஆகுறாங்க. அதில் வந்து இன்கம் வந்து என்னது கண்ட்ரிக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன அர்த்தம், அங்கே வந்து ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களால என்னது மெஜாரிட்டியான பாப்புலேஷன் இருந்து அவங்களால என்னது ஒரு பெட்டரான அவுட்புட்டை வந்து அவங்களால கொடுக்க முடியல. சரிங்களா? அப்படி கொடுக்க முடியல என்னது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நிறைய டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரதில்லை. நிறைய பேருக்கு வந்து லேண்ட் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு சிலது வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸோ டெக்னாலஜியோ சரியான டைமுக்கு கிடைக்கிறதில்ல. அப்படியே அந்த ஈல்டு கிடைச்சாலும் அது என்னது அவங்களால பெட்டராக வந்து மார்க்கெட் பண்ணி பெட்டரான ஒரு இன்கம்க்கு ப்ரைஸ்க்கு வந்து அவங்களால விற்க முடியல. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடோ குடோன்ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லை. அவங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து அமௌண்ட்டு லோன்ஸோ இல்லாட்டி ஹெல்ப்போ எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இல்லாட்டி இதெல்லாம் இருக்கும்போது என்னது இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக அந்த கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ஃபார்மர்ஸை மொபிலைஸ் பண்ணி ஒரு சோசியல் குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு ஊரில் இருக்காங்க, ஒரு 20 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அந்த 20 ஃபார்மர்ஸ் என்னது ஒவ்வொருத்தரும் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் லேண்டாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கு வந்து என்னது திடீர்னு வந்து அவரோட லேண்டை வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு வந்து டிராக்டர் வந்து அப்படின்னா அவரால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு டிராக்டர் வந்து என்னது ஒரு நிறைய அமௌண்ட் கொடுத்து அவரால் ஒரு டிராக்டர் வாங்கி அவருடைய ஒரு ஏக்கருக்கு என்னது அவரோட அவ்வளோ பெரிய டிராக்டர் வந்து அவருக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது அவருக்கு என்னது நிறைய வந்து அமௌண்ட் இல்லாமல் இருக்கலாம், நிறைய மார்க்கெட்டிங் ப்ராப்ளம். இந்த மாதிரி அவருக்கு இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கு, அதாவது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கம்மியான லேண்ட் ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கருக்குள்ளே என்னது ஒரு லேண்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புள் வந்து ரொம்ப கம்மியான லேண்ட் வச்சுருக்கும்போது அவங்களால என்னது ஒரு பெரிய ஆக்டிவிட்டி ஒரு புது டெக்னாலஜி வந்து அவங்களால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த 20 ஃபார்மர்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த 20 ஃபார்மர்ஸோட ஒரு மொத்த லேண்டையும் ஒன்றா ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங் மாதிரி கொண்டு போயிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு டிராக்டரோ ஒரு மற்ற மிஷினரிஸோ வாங்கி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதில் பண்ணிவிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்படி எல்லாரும் ஒன்றா சேரும்போது என்னது அதோடைய அந்த லேண்டோட ஏரியாவே என்னது ஒரு 50 ஏக்கரா 60 ஏக்கரா மாறப்போகுது. தென் அதோடைய அவுட்புட்டும் அதிகமாக இருக்கும். அவுட்புட் அதிகமாக இருக்க அவங்களா ஒரு மிஷினரிஸ் வாங்கி அதை என்ன பண்ணாது ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணி அதை என்னது பெட்டரான ஒரு ப்ரைஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணலாம். சரிங்களா? இந்த கான்செப்டுக்காக தான் என்ன பண்ணுறது, இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் நம்ம ஒன்றா சேர்த்து அவங்கள ஒரு கலெக்டிவ் ஃபார்மர்ஸை ஒரு கம்யூனிட்டி குரூப்போ இல்லாட்டி ஒரு சோசியல் குரூப்பாகவும் மாற்றி அது மூலமாக அவன் என்ன பண்ணுறான் அவங்களுடைய இன்கம்மை வந்து அதிகப்படுத்துகிறோம். அவங்களுடைய டெவலப்மெண்ட் லைவ்லிஹுட்டை டெவலப் பண்ணுறோம். அதுக்காக தான் ஃபார்மர்ஸ் வந்து என்னது சோசியல் குரூப்ஸாக வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? சோசியல் குரூப்புங்கிறது ஒன்றும் இல்லை, அக்ரிகல்ச்சரில் ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அதான் வந்து சோசியல் குரூப்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்ஸை பற்றி அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கமாடிட்டி குரூப்ஸ். சரிங்களா? கமாடிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பொருள். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான பொருள் இல்லாட்டி ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிராப்பை கல்டிவேட் பண்ணக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பீப்புளெலாம் சேர்த்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறதா வந்து கமாடிட்டி குரூப். சரிங்களா? அந்த கமாடிட்டி என்ன அர்த்தம், அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் அந்த பர்டிகுலர் கமாடிட்டி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பேடினா பேடி, இல்லாட்டி வெஜிடபிள்னா வெஜிடபிள்ஸ், டொமேட்டோனா டொமேட்டோ, இல்லாட்டி ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கிராப்பை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். முன்னாடியே சொன்ன மாதிரி சிமிலர் கமாடிட்டிஸ் சிமிலர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய இன்புட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகும், அவங்களுடைய மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும், அவங்களுக்கான ஒரு பெட்டரான ஒரு இன்கமும் கிடைக்கும். சரிங்களா? அதான் என்னது ஒரு இன்க்ரீசிங் பார்கெனிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாரும் ஒன்று சேரும்போது என்னது அந்த வேல்யூவேஷன் பண்ணி ஒரு பெட்டரான ஒரு இன்கம்க்கு ஒரு ப்ரைஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அது மூலிமா என்னது அந்த ஃபார்மர்ஸோடைய லைவ்லிஹுட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதான் வந்து கமாடிட்டி குரூப். சரிங்களா? கமாடிட்டி குரூப்புங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி ஒரு பர்டிகுலர் கிராப்பை கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் மட்டும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து கமாடிட்டி குரூப். நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப். சரிங்களா? ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்புங்கிறது என்னது, ஒன்றுமில்ல ஒரு 5லேருந்து 10 பேர் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள் ஒன்றா சேருவாங்க. ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் போயிட்டு வந்து லோன் வாங்குவாங்க அவங்களுடைய நீடுக்காக. சரிங்களா? அந்த லோனை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நீடெலாம் யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லோனை வந்து ரீபே பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி சப்போஸ் ரீபே பண்ண முடியலன்னா என்னது அது வந்து ஒரு
மியூச்சுவல் கேரண்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சப்போஸ் 5 பேர் 10 பேர் இருக்காங்க. ஒரு 2 பேர் மட்டும் லோன் வாங்குறாங்க. அந்த 2 பேர் லோன் பே பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த 8 பேர் சேர்ந்து அந்த 2 பேரை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் லோன் வாங்கியிருக்கோம். நீங்க கண்டிப்பா கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ப்ரெஷரை போட்டு அந்த லோனை வந்து ரீபே பண்ண வைப்பாங்க. அதான் அது ஜாயிண்ட் லையபிலிட்டி இல்லாட்டி மியூச்சுவல் கேரண்டி. சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவலை நம்பி கடன் கொடுக்கறதுக்கும் ஒரு 10 பேரை நம்பி கடன் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பேங்க் லோனை அவைல் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணக்கூடிய குரூப் தான் வந்து ஜாயிண்ட் லையபிலிட்டி குரூப். சரிங்களா? இந்த ஜாயிண்ட் லையபிலிட்டி குரூப் 5 to 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும், சிமிலர் டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஒரே மாதிரியான ஃபார்மர்ஸ்னா ஃபார்மர்ஸ், இல்லை வேறு ஏதாவது லேண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேறு மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய பீப்புள் இருக்கணும். தென் அவங்க எல்லாரும் என்னது ஒரே மாதிரியான ஒரே ஏரியாவில் இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ரைசல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பேங்க் லோனுக்கு போகும்போது அந்த குரூப்லாம் என்னது அப்ரைஸ் பண்ணுவாங்க. அதை என்னது எவாலுவேட் பண்ணுவாங்க. கரெக்டாக மீட்டிங்லாம் போடுறாங்களா இல்லையா, அவங்க இந்த மாதிரியான ஒரே ஏரியாவில் தான் இருக்காங்களா இல்லையா, அவங்க ஜெனியூனாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் அந்த டெஸ்ட்லாம் என்னது அவங்க பாஸ் பண்ணால் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கும். டெஸ்ட்டுங்க ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு எவாலுவேஷன் மாதிரி. சரிங்களா? அவங்களாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அதை வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. அதான் அது குரூப் அப்ரைசல் டெஸ்ட். சரிங்களா? ஜேஎல்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, 5 to 10 மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் கேரண்டி, குரூப் லைபிலிட்டி இல்லாட்டி ஒரு மியூச்சுவல் கேரண்டியை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்குவாங்க அவங்களுடைய வெல்ஃபேர்க்காக. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப். சரிங்களா? இது வந்து என்னது உழவர் நல குழு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரிங்களா? இந்த ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்து முன்னாடி சொன்ன அந்த ஒரு எதுக்காக ஃபார்மர்ஸ் மொபிலைஸ் பண்ணி சொல்லி ரீசன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து என்னது ஒரு இன்ஃபார்மல் வாலண்டரியான குரூப், ஒரு செல்ஃப் கவர்னிங் அசோசியேஷன். சரிங்களா? ஒரு வில்லேஜில் ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இல்லாட்டி ஒரு பெட்டர் கோஆப்ரேஷனுக்காக இல்லாட்டி ஒரு பெட்டர் ஈல்டு எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரை டெவலப் ஆகணும், அவங்களோட இன்கம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்க்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப். சரிங்களா? உழவர் நல குழு. சரிங்களா? இந்த மாதிரியான நிறைய எஃப்ஐஜி சேர்த்து அதான் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் தான் மாற்றுவாங்க. சரிங்களா? தென் இந்த ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப் என்னது முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேஎல்ஜி சொன்ன மாதிரி தான் லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸாக இருக்கணும். அவங்களுடைய பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டியாக இருக்கும். சரிங்களா? அதாவது அந்த அவங்களுடைய இன்கமுக்கு அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஏதாச்சும் அவங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த தொழில் வந்து என்னது ஒரே மாதிரியான தொழிலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபார்மிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? விவசாயம் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். தென் வந்து மியூச்சுவல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது அவங்க மட்டும் பெனிஃபிட் ஆகிக்காமல் அந்த ஒரு ஊரில் என்னது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 20 ஃபார்மர்ஸ் சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறோன்னா அந்த 20 பேர் என்னது ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட இண்டிவிஜுவல் நலனை மட்டும் மோட்டிவ் மட்டும் முன்னாடி வச்சு அவங்க அந்த குரூப்புக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்க தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்களோட ரிசோர்ஸ் அவங்களோட டிராக்டரோ இல்லாட்டி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்ககிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு ஷேரிங் பேசிஸில் வந்து நடக்கிறதுக்காக தான் இந்த குரூப்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான மியூச்சுவல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னது ஒரு இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இது வந்து என்னது இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் தான், வில்லேஜ் லெவலில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இண்டிவிஜுவலும் வந்து பெனிஃபிட் ஆகணும், அதே மாதிரி இண்டிவிஜுவல் என்னது அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இந்த குரூப்போடைய மெம்பர்ஷிப் வந்து 10 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க குரூப்போடைய பாப்புலேஷன் கிரைட்டீரியா என்னன்னா 10 to 15 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அந்த 10 to 15 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த குரூப்பாக ஃபார்ம் பண்ண உடனே அந்த பீப்பிள் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்வால்வ் ஆகி எல்லா மெம்பர்ஸும் இன்வால்வ் ஆகி அந்த ஒர்க்கெல்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோடைய கிரைட்டீரியா. சரிங்களா? இதுக்கான என்ன கிரைட்டீரியா இருக்குது இந்த எஃப்ஐஜி ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு சேம் வில்லேஜில் நியர்பை வில்லேஜில் ஏரியாவில் இருக்கணும். எல்லாரும் வில்லிங்காக இருக்கணும், வில்லிங் அண்ட் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் தி டெக்னாலஜி. ஒரு டெக்னாலஜி ஒரு விஷயமோ கொண்டு வரோன்னா அதை எல்லாரும் அடாப்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங்கோ ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக வச்சா ஒரு மீட்டிங் வச்சு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். தென் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய லேண்டு, லேபரு, ரிசோர்ஸஸ், மிஷினரிஸ் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க வில்லிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங், ட்ரைனிங்கில், டிஸ்கஷனில் அடிக்கடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். தென் ஒரு இன்ஃபார்மல் கொகசிவ் ஆர்கனைசேஷன். சரிங்களா? எல்லோரும் நம்மளா ஒரு ஃபீலிங் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொகசிவ் ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கணும். தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சப்போஸ் தேவைப்பட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அந்த குரூப்புக்கு பே பண்ணி ஒரு டிராக்டர் வாங்கணும் இல்லாட்டி ஒரு மெஷினரிஸ் வாங்கினாலும் அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரிங்களா?
தென் இந்த எஃப்ஐஜி எல்லாம் பார்த்தோம். அது என்ன மாதிரியான கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி 20 ஃபார்மர்ஸ் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய ப்ரொடியூஸ்லாம் என்ன பண்ண வேல்யூ அடிஷன் பண்ணி மார்க்கெட்டில் பெட்டர் ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. அப்புறம் மெஷினரிஸ் வாங்கி எல்லாரும் மொத்தமாக யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் அந்த மோஸ்டான ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்டிங் எஸ் ஏ கொலாட்ரல் சரிங்களா? கொலாட்ரல் த்ரூ தி குரூப். கொலாட்ரல் என்ன அர்த்தம்? ஒரு வந்து நமக்கு ஒரு கேரண்டி மாதிரி சரிங்களா? நம்ம அந்த ஒரு எப்பிஓலேருந்து லோன் வாங்குறோம், பேங்க்லேருந்து லோன் வாங்குறோம் அப்படின்னா அந்த லோனை நம்ம திரும்ப பே பண்ணுறதுக்கு ஒரு கொலாட்ரலாக வந்து இந்த ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. தென் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்புறம் நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த எஃப்ஐஜி வந்து யூஸ் ஆகுது. தென் காமனான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு சரிங்களா? ஒரு 10 ஃபார்மர்ஸ் சேர்ந்து ஒரு கிணறு வெட்டுறது, ஒரு டிராக்டர் வாங்குறது, ஒரு ஃபார்ம் பாண்ட் தோன்றது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி காமனான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப் வந்து யூஸ் ஆகுது. தென் வீக்லி ஒன்ஸோ இல்லாட்டி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மீட் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இஷ்யூஸ் ப்ராப்ளத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. தென் அவங்களுடைய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒருத்தங்க இன்னொருத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது மூலிமா எனது ஒரு மியூச்சுவலான ஒரு லேர்னிங் வந்து அங்கே நடக்கும். தென் அந்த சப்போர்ட் சரிங்களா? டெக்னிக்கல் சப்போர்ட் எப்படி வந்து ட்ரைனிங் நடத்துறது, எப்படி வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தோ ஒரு என்ஜிஓட்ட இருந்தோ ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து வாங்கிப்பாங்க. தென் கம்யூனிட்டி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக என்னது அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தனித்தனியாகவோ அந்த ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கணும். தென் பேங்க்கோ கோஆப்ரேட்டிவ்ஸோ எப்பிஓ அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கிரெடிட் நீட்ஸை வந்து அவங்க வந்து அவைல் பண்ணிப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான ஃபார்மர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி எல்லா ஃபார்மர்ஸ்க்கு அது ஒரு டெக்னாலஜி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க எஃப்ஐஜி. தென் அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்க்குள்ள ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் அது எல்லாத்தையும் இதை டிஃப்யூஸ் பண்ணி ஒரு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு போகிறதுக்கு இந்த எஃப்ஐஜி யூஸ் ஆகுது. தென் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆக்டிவிட்டி ஒரு கமிட்டி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. தென் இது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் சப்ளைஸ் அண்ட் சர்வீசஸ் சரிங்களா? அதாவது என்னது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கடை வச்சு அதுலேருந்து என்னது சீட்ஸோ இல்லாட்டி ஃபெர்டிலைசரோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது, இல்லாட்டி ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது, இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு டிராக்டர் வாங்கி அது என்னது ஒரு ஹைரிங்கில் அவங்கள வாடகைக்கு கொடுக்குறது, அந்த மாதிரியான காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் எஃப்ஐஜி வந்து யூஸ் ஆகுது. தென் இதெல்லாம் போக அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஒரு நாமினல் சம் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் கவர்மெண்ட் கூடிய இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கூடிய இல்லாட்டி என்ஜிஓஸ் கூடிய அவங்க ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு நல்ல காண்டாக்டில் இருக்கணும். அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட் அவங்க வந்து வாங்கியிருக்கணும் சரிங்களா? அந்த மாதிரி அவங்க பண்ணால் அந்த எஃப்ஐஜி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாமினல் அமௌண்ட் போட்டு அவங்கள ஒரு மெம்பர்ஷிப்க்கு ஒரு நாமினல் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட் வச்சுருந்தது அவங்களுடைய வெல்ஃபேருக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப் பற்றி பார்த்தோம் சரிங்களா? ஒன்றுமே இல்லை. ஃபார்மர்ஸ் வந்து ஒரு 10 ஃபார்மர் 20 ஃபார்மர் ஊரில் தனித்தனியாக ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டிராக்டரோ ஒரு இதோ வாங்குறாங்க. அவங்கள இடத்துல லேண்டை சேர்த்து ஒன்றா சேர்ந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க. அதில் வந்து வரக்கூடிய ஈல்டை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ப்ரைஸை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுதான் வந்து அந்த சோசியல் குரூப்ஸ் இல்லாட்டி கம்யூனிட்டி குரூப் இல்லாட்டி ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப் சரிங்களா? ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப்னா 20 பேர் இருப்பாங்க. 15லேருந்து 15 பேர் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அது வந்து ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப். அந்த மாதிரியான ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 500 ஃபார்மர்ஸ் இல்லாட்டி ஒரு 1000 ஃபார்மர்ஸ் வரைக்கும் ஒன்றா சேர்ந்து இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அந்த மாதிரியான ஃபார்மர் சின்ன சின்ன எஃப்ஐஜி சேர்ந்து தான் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக மாற்றுவாங்க சரிங்களா? இந்த எப்பிஓ கமாடிட்டி குரூப் இந்த ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப் அதெல்லாமே வந்து இன்ஃபார்மல் குரூப் சரிங்களா? அதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் இந்த எஃப்இஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீகல் என்டிட்டி சரிங்களா? எஃப்இஓ அப்படின்னு நம்ம வந்து அதை எஃப்இஓ ஃபார்ம் பண்ணணும்னா அந்த எஃப்இஓ என்ன பண்ணணும், நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கம்பெனிஸ் ஆக்ட்லேயோ இல்லாட்டி கோஆப்ரேட்டிவ் ஆக்ட்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அந்த கம்பெனியில் அந்த ஆர்கனைசேஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் நடந்தால் என்ன பண்ணும், நம்ம வந்து அதை வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறது மூலிமா ஏதாச்சும் ஒரு கோர்ட்டை அணுகியும் என்ன பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதனால் என்னது இது வந்து ஒரு லீகல் என்டிட்டி சரிங்களா? அதில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி என்னது ஒரு லீகல் ஆக்ஷன் நம்ம மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒரு ஃபார்மல் லீகலான ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சரிங்களா? அந்த மாதிரியான எஃப்ஐஜிலாம் ஒன்றா சேர்த்து ஒரு 1000 ஃபார்மர்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. ஒரு மிஷினரிஸ் வாங்குவாங்க, ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு பெட்டர் இன்கம்க்கு வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசரை வாங்கிப்பாங்க. அவங்களுக்குள்ள நாலேஜை ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள என்னது அமௌண்ட்டு யாருக்கெல்லாம் அமௌண்ட் தேவையோ அவங்களுக்கு என்னது கிரெடிட் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. அதான் வந்து
ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு லீகல் என்டிட்டி. சரிங்களா? அதாவது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், அதாவது ஒரு பொருளை யாரெல்லாம் முத உற்பத்தி பண்ணுறாங்களோ, ஃபார்மர்ஸோ, ஃபிஷர்மேனோ, மில்க்மேனோ, இந்த வீவர்ஸ், அந்த கிராஃப்ட்மேன்லாம் இருக்காங்களா, யாரெல்லாம் ஒரு பொருளை முத உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே என்னது ப்ரொடியூசர்ஸ் தான். அந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸாக சேர்ந்து ஆரம்பிக்கிறதா வந்து ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஃபார்மர்ஸாக சேர்த்து ஆரம்பிச்சு அதுக்கு பேர் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இது வந்து என்னது ஒரு லீகல் என்டிட்டி. சரிங்களா? மெம்பர்ஸ் எஃபிஓவில் ஃபார்மர்ஸ் மட்டும்தான் என்னது மெம்பராக இருக்க முடியும், இல்லாட்டி ஃபார்மிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க மட்டும்தான் என்னது மெம்பராக இருக்க முடியும். சரிங்களா? இந்த எஸ்எஃப்ஏசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம். அதான் என்னது மேஜரான சப்போர்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த எஃபிஓஸ். சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்காக தான். இந்த எஃபிஓ, எஃப்ஐஜி எல்லாமே ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்காக தான். சரிங்களா? அது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஒரு எக்ஸாம் பாயிண்ட் சப்போஸ் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதில் கோட் பண்ணுறதுக்கும் இந்த கான்செப்ட் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஃபிஓக்கான க்ரைட்டீரியா. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் அவங்களுடைய மெயின் மோட்டிவ் என்னென்னா பாருங்கள், டு என்ஷூர் தி பெட்டர் இன்கம் ஃபார் தி ப்ரொடியூசர்ஸ். அந்த மெம்பருக்கு வந்து ஒரு பெட்டர் இன்கம் கொடுக்கறதுக்காக தான் என்னது இந்த எஃபிஓவை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து என்னது ஒரு ரிஜிஸ்டர்ட் அண்ட் லீகல் என்டிட்டி. ஒரு சொசைட்டியாவோ, ஒரு ட்ரஸ்ட்டாவோ, ஒரு கம்பெனியாவோ வந்து என்னது லீகலாக வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தென் இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுவாங்க, அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பங்குதாரராக இருப்பாங்க. சரிங்களா? அந்த ப்ராஃபிட்டோ இல்லாட்டி லாஸோ இருந்தால் அது இவங்களுக்குள்ளேயே அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அதில் கூட எல்லா மெம்பர்ஸ் என்னது குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி அதில் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு பிளைன் ஏரியாவில் எஃபிஓ ஃபார்ம் பண்ணால் மினிமம் வந்து 300 ஃபார்மர்ஸ் இருக்கணும். அதே ஒரு ஹில் ஸ்டேட்டில், ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லன்னா மினிமம் வந்து 100 பீப்புளாவது இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு எஃபிஓ ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 300 மெம்பர்ஸாவது இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எஃபிசி, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. சரிங்களா? இது வந்து எஃபிஓவோட ஒரு டைப் இல்லாட்டி ஒரு ஃபார்ம் தான். சரிங்களா? அதாவது கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் இதுக்கு பேர் வந்தது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு கோஆப்ரேட்டிவும் இடைப்பட்ட ஒரு மெர்ஜ் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்கும். அதான் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 ஃபார்மர்ஸ் இருக்கணும், 2 ப்ரொடியூசர் ஏஜென்சி, அதாவது 2 என்ஜிஓஸ் இருக்கணும். மினிமமான கேபிட்டல் வந்து என்னது, அதாவது அத்தரைஸ்ட் கேபிட்டல் என்னது மினிமமாக அந்த ஃபார்மர்ஸோடைய அந்த ஒரு இது வந்து அத்தரைஸ்ட் கேபிட்டல் வந்து 5 lakhs வரைக்கும் இருக்கணும். மினிமம் ஃபைட் அப் கேபிட்டல் வந்து ஒரு 1 lakh வரைக்கும் இருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்காக தான். தென் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. சரிங்களா? இது வரைக்கும் என்னது முன்னாடி சொன்ன அதே விஷயத்தை நான் திரும்ப அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், எஃபிசி, எஃபிஓ, அப்புறம் எஃப்ஐஜி ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப், அப்புறம் கமாடிட்டி குரூப். இந்த குரூப்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது, இல்லாட்டி அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் என்னது நம்ம சேர்த்து வந்து எழுதலாம். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸோட லேண்ட் ஹோல்டிங் கம்மியாக இருக்கும். அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய லேண்ட் ரிசோர்ஸ் எல்லாம் போல் பண்ணி ஒரு 50 ஏக்கரா ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அதை ஒன்றா சேர்ந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க, ஒன்றா சேர்ந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ஒன்றா சேர்ந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இப்போ இண்டிவிஜுவலாக இருக்கிறத விட என்னது ஒரு 10 பேர் சேரும்போது அவங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகமாக அவங்களுடைய பெட்டர் இன்கம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒருத்தர் அச்சீவ் பண்ண முடியாது, 10 பேர் சேர்ந்து அச்சீவ் பண்ணலாம். அவங்க ஒருத்தர் வந்து டிராக்டர் வாங்க முடியாது, 10 பேர் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு டிராக்டர் வாங்கலாம், 10 பேர் சேர்ந்து ஒரு மிஷினரிஸ் வாங்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுடைய இன்கம் வந்து அதிகமாகும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஃபார்மர் போட இந்த கமாடிட்டி குரூப்ஸ் எல்லாமே. சரிங்களா? அதில் எஃபிசியோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? இது பாருங்க, ஒரு பொருளை இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில் ஒரு கிரெயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அதை எல்லார்ட்டேருந்தையும் வாங்கி அதை என்ன பண்ணுறது பெட்டராக வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு பெட்டரான ப்ரைஸ்க்கு மார்க்கெட் பண்ணுறது, இல்லாட்டி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது எல்லாமே உங்களுடைய வேலை. தென் ப்ராசஸிங். சரிங்களா? அது வந்து என்னது வேலை கிடைக்காத போது என்னது ப்ராசஸ் பண்ணி அதை வந்து இல்லாட்டி அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அதை ட்ரை பண்ணியோ இல்லாட்டி அதை வந்து கேனிங் பண்ணியோ இல்லாட்டி பேக்கேஜ் பண்ணியோ இல்லாட்டி அதனோட வேல்யூ அடிஷன் பண்ணி இல்லாட்டி கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோ ஒரு பெட்டர் விலை கிடைக்கும்போது என்னது விற்கிறதுக்காகவும் அந்த ஆக்டிவிட்டிஸ் இவங்க பண்ணுவாங்க. தென் கன்சல்டன்சி சர்வீசஸ், முன்னாடி சொன்ன மாதிரி என்னது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதோ, எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸோ இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸை கொடுக்குறதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியுமே பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பவர் அண்டு ரீயூட்டிலைசேஷன் ஆஃப் தி லேண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி வெறுமனே சீடு ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுக்காம அவங்களுடைய லேண்டை ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய மிஷினரிஸை ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய வாட்டர் சோர்ஸஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. தென் வந்து மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க.
அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் இல்லாட்டி ஒரு மியூச்சுவல் ஹெல்ப் இல்லாட்டி ஒரு கலெக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கணும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அதை ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் டிராக்டர் கொடுத்தா ஒருத்தர் வேற ஒரு இம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும், ஒருத்தர் வாட்டர் கொடுக்கணும், ஒருத்தர் வந்து சீட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். அப்படி மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது இதோடைய எஃபெக்டிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் இதெல்லாம் போக முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கலெக்டிவ் பார்கெனிங். சரிங்களா? ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி இல்லாட்டி இந்த கமாடிட்டி குரூப்லாம் ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் ஃபார்மர்ஸ்க்கு? ஒன்று வந்து கலெக்டிவ் பார்கெனிங். சரிங்களா? 10 பேர் ஒன்றா சேரும்போது அவங்களுடைய ப்ரொடியூஸ் இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு பெட்டரான ப்ரைஸ்க்கு வந்து அவங்களால விற்க முடியும். அதனால் இன்கம் வந்து அதிகமாகும். ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ், அவங்களால என்னது டிராக்டரு தனியாக அஃபோர்ட் பண்ண முடியாது, 10 பேர் சேர்ந்து ஒரு டிராக்டர் அஃபோர்ட் பண்ண முடியும். வாட்டர் சோர்ஸஸ் கிடைக்கும். தென் மார்க்கெட் ஆக்சஸ். சரிங்களா? ஒரு பெட்டரான ப்ராடியூஸ் வந்து இவங்களால இது பண்ண முடியும்னா ஒன்று பெட்டரான ஒரு மார்க்கெட் அவங்களால பண்ண முடியும். தென் காஸ்ட், ஒருத்தர் பண்ணுற செலவு என்னது 10 பேர் சேர்ந்து பண்ணும்போது அதோட ஷேர் பண்ணி பண்ணும்போது அதோடைய காஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கும். தென் 10 பேர் சேர்ந்து பண்ணும்போது என்னது காஸ்ட் குறையும், இன்கம் அதிகமாகும், அந்த ப்ராஃபிட் என்னது அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ், அதாவது அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியில் என்ன முன்னாடி சொன்னது வந்து ஒரு லீகல் என்டிட்டி, அதில் என்ன தப்பு நடந்தாலும் நம்ம என்னது லீகல் ஆக்ஷன் வந்து எடுக்கலாம். அதனால எல்லாரும் வந்து இந்த டிரான்ஸ்பரண்டான ஆக்டிவிட்டி இருக்கும். யாருக்கு என்ன பண்ணுறாங்க, யார் எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க, யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுவும் என்னது ஒரு பெட்டரான ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து இதாகும். சரிங்களா? இதுதான் எனது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியோடைய ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாட்டி இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? இந்த லெக்சரை பொறுத்த வரைக்கும் சோசியல் குரூப்புக்கு வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் என்ன ரோல், அக்ரிகல்ச்சரில் சோசியல் குரூப் என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு காமனாக ஒரு ஜென்ரலான ஒரு 6 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி கேட்டால் சோசியல் குரூப்னா என்ன இல்லாட்டி கமாடிட்டி குரூப்னா என்னன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷனை எழுதிட்டு அந்த கமாடிட்டி குரூப்ஸோடைய என்னென்ன கமாடிட்டி குரூப்ஸ் இருக்குது, எஃப்ஐஜி இருக்குது, ஜேஎல்ஜி இருக்குது, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்குது, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்குது, அதை ஒரு கான்செப்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னது அதோடைய ரோல், நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னது நம்ம அதில் ரோல் இல்லாட்டி கான்ட்ரிபியூஷனாக வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் வந்து இந்த லெக்சரில் இருக்கக்கூடிய கண்டென்ட். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்க. அடுத்தடுத்த லெக்சர்ஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு ஒன் டேஸில் வந்து நான் எல்லா லெக்சர்ஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இந்த லெக்சர்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ ஏதாச்சும் ஒரு சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்டாக இருங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.